ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி இசோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது விஜய் விஷால் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தர்ஷிகா கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அந்த ரூமில் இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அப்போ நடுவில் வந்து ஜாக்லின் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க. இன்னும் தனியாக படுத்துட்டு இருக்கீங்கன்றாங்க. இதெல்லாம் அதான் சரி விடுங்க, அதை விடுங்க. சரி என்ன பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்னா, காலையில் வந்து அருண்குமாருக்கும் தீபக்கும் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கும். அங்கே வந்து அருண்குமார் பற்றின விஷயங்களும் தீபக் பற்றின விஷயங்களையும் விஜய் விஷால் போய் கேட்டுட்டு இங்கே வந்து இது அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற பர்சனல் விஷயம், அதில் யாரும் தலையிட்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அது என்னை கேட்டிங்கன்னா விஜய் விஷால் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா அதை வந்துட்டு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி அது பெருசாக போகிறதுக்கு பதில் அது அவங்க 2 பேருமே சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவர் கோவம் வருது, அருண் கோவம் வருது. நீனா அப்போ அங்கே அவங்க சொல்கிறதுக்கு வந்து கரெக்டுன்னு சொல்ல வரியா? இல்லைடா நான் அப்படி சொல்ல வரலன்னா போட்டு செம்ம கத்திட்டார். இவருக்கு ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் அண்டு அருண் வந்து ஒன்றா சேர்ந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இவர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்காரு. என்னென்னா, ஏண்டா என்னையை வந்து கத்தி விட்ட, நான் இப்போ வந்துட்டு நசிங்க போன சொம்பு மாதிரி வந்துட்டு இங்கே படுத்துருக்கேன், நீங்களாம் ஜாலியாக இருக்கீங்களா அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த சாரி கட்ட விஷயங்கள்லாம் இவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்க போல இருக்குது. இப்போ நைட்டு வந்துட்டு தர்ஷிகா கிட்ட சொல்கிறார், நான் வந்துட்டு என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை இங்கே இந்த கேமில் வந்து விட்டு கொடுக்குறேன்னு தோணுது. நானும் கொஞ்சம் ஓவராக வந்து பிகு பண்ணியிருந்தேன்னா, ஏன்னா காலையில் வந்து அருண் என்ன ஒரு மாதிரி பேசிட்டான். இப்போ ஒரு மாதிரி பேசினா தீபக் கிட்ட போய் சாரி கேட்குறான். ஆனால் என்கிட்ட வந்து சாரி கேட்கவே இல்லை, ஊட்டி விட்றான், எல்லாம் பண்ணுறான். நானும் யோசிக்கிறேன், அவன் வந்து என்கிட்ட சாரி கேட்பான்னு பார்க்குறேன், ஒரு வாட்டி கூட சாரி கேட்காம இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நான் வந்து அந்தளவுக்கு இவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? இல்லை நான் அந்தளவுக்கு நான் இவன்கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்ற விஷயத்தை காமிக்கலையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓவராக ஃபீல் பண்ணுறாரு. பட் என்னை கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு? வாடா போடா, வா மச்சான் போ மச்சான், அதுக்கு மேலே இன்னொன்னுமோ ஒன்று பேசுவாங்க. அப்படின்போது இவங்க அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அருண் மேபி நினச்சிருக்கலாம். ஏன்னா தான் மதியானமே வந்து ஊட்டியில் விட்டுருக்காருல. ஆனால் இவர் மைண்டுக்குள்ளே தோணிருக்கு. இவர் மைண்டுக்குள்ளே இது மட்டுமா தோணுது, நிறைய விஷயங்கள் தோணும். பட் இருந்தாலும் இங்கே வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த விஜய் விஷால் பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதேமாதிரி ஒரு பொருத்தமான விஷயமும் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம டெய்லியும் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கூட வந்திருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா தான் இருப்பாங்க. இப்போ இந்த ரூம்லேயும் விஜய் விஷால் மட்டும் தர்ஷிகா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ 2 கோயின்சிடன்ஸாக இருக்குல்ல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த தர்ஷிகா அண்ட் விஜய் விஷால் இவங்களோட கேம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேர் கமெண்ட்ஸை வந்து காதில் சொல்கிறது கேட்குது, அவங்க வந்து எங்கே கேம் ப்ளே பண்ணாங்கன்னு, அதுவும் கரெக்டு தான். ஸோ அதுக்கப்புறம் விஜய் விஷால் அண்ட் அருண் இவங்க 2 பேரில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.